மாவு 1.5 டம்ளர் பச்சரிசி, 1.5 டம்ளர் புழுங்கரிசி, இவ்வளோ உளுந்து, இவ்வளோ வெந்தயம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஆட்டி வச்சுருக்கேன். இது வந்து இட்லி மாவு 3 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 150 உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஆட்டி வச்சுருக்கேன். இது இட்லி மாவு. இப்போ வீக்கெண்டானா அம்மா இதான் பண்ணுவாங்க. ஆப்ப மாவு, அடை மாவு, பனியார மாவு, தோசை மாவு இந்த மாதிரி எல்லாமே அரைச்சி வச்சுருவாங்க. அது ஒரு 1 வீக்குக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறனால இந்த மாவு ஆட்டியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ அடுத்து அடை மாவு ஆட்ட போகிறாங்க. இதில் 3 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் சுண்டல், 1 டம்ளர் பாசி பயிறு, 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு, 1 டம்ளர் இது கடலப்பருப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். 5-6 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டேன். இதில் பச்சை மிளகா, வரமிளகா, பூண்டு, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சு காலையில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நார்மலாக நம்ம அடை செய்கிறத விட இந்த மாதிரி எல்லா பருப்பும் ஒரே இதில் போட்டு நம்ம அடை செஞ்சிட்டோம்னா சாப்பிட்றப்ப இந்த பருப்புலாம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம்னா பாசிப்பருப்பு வேக வச்சாவோ சுண்டல் வேக வச்சாவோ சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி தோசையாக செஞ்சு அவங்களுக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.